பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மளை இந்த மே மாசத்துல காணும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். போன ஏப்ரல் மாதத்துல தேவன் நம்மளை அழகாய் நடத்தி பாதுகாத்து ஒரு குறைவில்லாதபடி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதம் உங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்போட காத்திருக்கிற ஒரு அற்புதத்தின் மாதமாக, பெரிய காரியங்களை செய்கிற ஒரு மாதமாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீர்கள்? இந்த மாதத்திலே எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு அழகாய் செய்து அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்கிற வாக்கியம். ஆமென். இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு அழகான ஒரு வார்த்தை, யோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆண்டவர் யோபுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறதே. யோபுடைய முன்னிலை வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாரும் அவனை வெறுத்த போது கூட அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் குறைந்து போகலை, விசுவாசம் குறைந்து போகவில்லை. அவ்வளோ கடுமையான ஒரு வாழ்க்கையில கஷ்டமான ஒரு பாதையிலே யோபு போன பொழுது, பின்னிலைமையுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யோபு ஆண்டவர் இழந்தது எல்லாவற்றையும் திரும்பவும் கொடுத்து, எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை யோபுக்கு செய்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் நீ எண்ணி முடியாத காரியங்கள் உன் வாழ்க்கையில நீ எண்ணி பார்க்காத அளவுக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறோம். எப்படி இது நடந்தது? எப்படி என் வாழ்க்கையில இந்த அற்புதம் நடந்தது? நீங்கள் பெருக்கிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிற மாதமாய் இந்த மே மாதம் இருக்க போகிறது. அல்லேலூயா. ரொம்ப நாளா எங்களுக்கு அற்புதம் நடக்கல, தள்ளி தள்ளி போகிறது. எங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், தடைகள் எல்லாமே தள்ளி தள்ளி போகிறது ஏன் என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நீ எண்ணி முடியாது, ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவர் உனக்கு செய்வார். சந்தோஷமாய் அவர் சமூகத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசி. ஆண்டவர் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை, வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு காத்திருங்க. இந்த மே மாசத்துல ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துல செபியுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் துதியுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இந்த மே மாசத்துல ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.